ஹலோ சொந்தங்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வதங்குறதுக்காக வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியும் போட்டாச்சுங்க. தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நானாகவே அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெந்தக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பேசிக்கான மிளகா பொடியுமே அண்ட் நார்மலான உப்பு மஞ்சள் மட்டும்தாங்க சேர்த்தேன். ஸோ இது எல்லாமே நல்லா ஆனக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கனில் வந்துட்டு நல்லா மசாலாவும் உப்பும் நல்லா சேர்ந்த பிறகு அரைச்சி வச்ச நாங்கள் தனியா புதினாவுடைய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையுமே நாங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் குக்கரையுமே திறந்து அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துட்டு அரிசி நல்லா கொதிச்சக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு உப்பு வேணும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா குக்கரை மூடி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.